ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஓட் அப்படின்ற ஒரு போம் ஃபார்மேட்டை, அதனுடைய டைப்ஸ், அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் அந்த டைப்ஸ்னால் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கைண்ட் ஆஃப் போம். போமில் வந்து நிறைய போம்ஸ் இருக்குது. சானட் இருக்குது, பேலட் இருக்குது, லிரிக் போம் இருக்குது, ஓட் இருக்குது, எலிஜி இருக்குது. ஈவன் எபிக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாங் ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட் சாங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து இன்றைக்கி நம்ம ஓடு பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓடோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓட் வந்து நார்மலாக வந்து ஒரு லிரிக் போயம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லிரிக் போம் எப்படி இருக்கும்னா, அதை வந்து யாருக்காவது நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இட் நீட் நாட் மேபி அ பர்சன், ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். அது அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து லிரிக் போம், ஓட். ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா, a formal often ceremonious lyric poem that addresses and often celebrates a person, place, thing or idea. ஸோ நார்மலி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஓட் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ரொமான்டிக் பீரியட் அண்ட் ப்ரீ ரொமான்டிக் பீரியடில் தான் வந்து அதிகமாக வந்தது. பிண்டாரிக் ஓட், ஹொரேஷியன் ஓட், கவுலியன் ஓட், இந்த மாதிரி 3 ஓட்ஸ் வந்து இருக்குது. இதில் பிண்டாரிக் அப்படின்றது வந்து ஒரு க்ரீக் போயட். அவர் இது பண்ணது வந்து அவரோட மெத்தட்ஸ் ஆஃப் ஓடு வந்து பிண்டாரிக் ஓடுன்னு சொல்லுவோம். ஹொரேஷியன் ஓடு அப்படின்றது வந்து ஹொரேஸ் அப்படின்றவர் வந்து ஒரு ரோமன் போய்ட். அவர் வந்து ஆர்ஸ் பொய்டிக்கா அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசமும் எழுதியிருந்திருக்காரு. ஸோ அதில் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கவுலியன் ஓடு. இந்த கவுலியன் ஓடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இர்ரெகுலர் ஃபார்மேட். ஆப்ரஹாம் கவுலி அப்படின்ற ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட் இருக்கார் இல்லைங்களா, அவர் இந்த ஃபார்மேட்டை வந்து ஃபஸ்ட்டு எழுதினார். இதை வந்து இர்ரெகுலர் ஓட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நார்மலாக வந்து இங்கிலீஷ் இதில் பார்த்தீங்கன்னா கீட்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஓடில். அவர் 6 ஓட்ஸ் எழுதியிருக்காரு 1819லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெல்லி இது வந்து ஓட் டு வெஸ்ட் விண்ட், வேர்ட்ஸ்வர்த் இது வந்து ஓட் இம்மார்டாலிட்டி ஓட், கால்ரிட்ஜ் இது வந்து டிஜெக்ஷன் அண்ட் ஓட், தாமஸ் கிரேன் ஒரு சில ஓட்ஸ் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பர்சன்ஸ் வந்து மோஸ்ட்லி அந்த ரொமான்டிக் பீரியட் அல்லது ப்ரீ ரொமான்டிக் பீரியடில் எழுதியிருக்காங்க. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆப்ரஹாம் கவுலி ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயட் தான். இங்கிலீஷில் வந்து அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா பிண்டாரிக் ஓடையோ ஹொரேஷியன் ஓடையோ அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி எழுதியிருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஓட். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஓட் வந்து பிண்டாரிக் ஓட், ஹொரேஷியன் ஓட், கவுலியன் ஓட். இதனுடைய இன்னொரு பேர்லாம் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். பிண்டாரிக் ஓடை வந்து நார்மலாக ரெகுலர் ஓட் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க, அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பட் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா டோரியன் ஓடு. ஸோ இது வந்து எந்த புக்கில் கொடுத்துருக்காங்கன்னா, அ பேக்ரவுண்ட் டு த ஸ்டடி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற ஒரு புக் ரிட்டன் பை பி பிரசாத் அப்படின்ற ஒருத்தரோட புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த புக்கோட பேஸாக வச்சு தான் வந்து நான் இந்த நேம்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ பிண்டாரிக் ஓடை வந்து டோரியன் ஓட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த டோரியன் ஓட் அப்படின்றது எதனால் அந்த பேர் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லை, அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு டைலக்ட்லேருந்து வந்த பேர் டோரியன் அப்படின்றது, அதனால் அது வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஹொரேஷியன் ஓட் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஸ்பியன் ஓட் அப்படின்னும் சொல்லாங்க. ஏன் இந்த பேர் வந்ததுன்னா, அது வந்து லெஸ்பாஸ் அப்படின்ற ஒரு பிளேஸ்லேருந்து வந்ததுனால அதை வந்து லெஸ்பியன் ஓட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிண்டாரிக் ஓடை வந்து கோரஸ் ஓட் அப்படின்னும் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஏன்னா இது வந்து நார்மலி வந்து பிண்டார் அப்படின்றவர் வந்து ட்ராமாவில் கோரஸ் வரும்போது சாங் இன்க்ளூட் பண்ணியிருந்தார். அந்த இதில் வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணதுனால அது கோரஸ் ஓட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கவுலியன் ஓட். இது வந்து ஆப்ரஹாம் கவுலி எழுந்தது. அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணார்னா பிண்டாரிக் ஓடை தான் வந்து இமிட்டேட் பண்ணார். பட் பிண்டாரிக் ஓடுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ஒரு இத்தனை லைன்ஸ் இருக்கணும், அதே மாதிரி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை எதையும் ஃபாலோ பண்ணாமல் இவரோட எந்த ஆத்தர் எழுதுகிறாங்களோ அவங்களோட ஓன் ஃபார்மேட்டில் எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தார். அதனால தான் இது வந்து இர்ரெகுலர் ஓட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஓடாக வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிண்டாரிக் ஓட் ஆர் ரெகுலர் ஓட். இதை வந்து க்ரீக் ஓட் அப்படின்னும் நம்ம சொல்லுவோம். ஏன்னா க்ரீக்கில் தான் இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிட்டு இருந்தார். இது எதனால் இந்த பேர் பிண்டாரிக் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா, க்ரீக் போயட் பிண்டார் அப்படின்றவர் வந்து இதை எழுத ஆரம்பித்தார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் ஓட் வந்து பிண்டாரிக் ஓடு வந்து மேஜர் ஈவெண்ட்ஸு தான் வந்துட்டு மொமெண்ட்ஸ் இன் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வந்துட்டு
செலிப்ரேட் ஒரு ஈவெண்ட்டை வந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுறது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் மொமெண்ட் இதெல்லாம் வந்து இது சொல்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளது ட்ரைடனோட சாங் ஆஃப் செயின்ட் சிசிலியாஸ் டே அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமும் வந்து பிண்டாரிக் ஓடோட ஒரு கைண்ட் ஆஃப் பிண்டாரிக் ஓட், மேபி கௌலியன் ஓட் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஏன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடன் வந்து ஒரு கோரஸ் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து கொடுத்துருப்பாரு. பிண்டாரிக் ஓட தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இர்ரெகுலர் லென்ஸ், மீட்டர், ரைம் இருக்கும். ஸோ ஒரே பர்டிகுலர் இதாக வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து இர்ரெகுலராகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து கோரல் ஓட் ஃபார்ம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோரல் ஓடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கோரஸ் பாடுற மாதிரி அமைஞ்சதுனால இதை கோரல் ஓடுன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 3 டிவிஷன்ஸ் இருக்கும் இந்த ஓடில். இந்த ஓடில் இருக்க 3 டிவிஷன்ஸ் என்னென்னா ஸ்டஃபி, ஆன்டி ஸ்டஃபி, எப்போட். இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதுக்கான மேஜரான எக்ஸாம்பிள் எக்ஸாக்டாக இந்த பிண்டாரிக் ஓட ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணி எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் கிரேவோட த ப்ராக்ரஸ் ஆஃப் பொயசி. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரைடனோட ஒரு சில சாங்ஸ், அலெக்சாண்டர் ஃபீஸ்ட் சாங் ஆஃப் செயின்ட் சிசிலியாஸ் டே, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டாலிட்டி ஓடுமே வந்து பிண்டாரிக் ஓடில் தான் வரும். பட் அது இர்ரெகுலர் ஓட். நம்ம கௌலியன் ஓடே வந்து இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓடு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டஃபி, ஆன்டி ஸ்டஃபி, எப்போட். இதுதான் வந்து அந்த பிண்டாரிக் ஓடில் இருக்க டிவிஷன்ஸ். இதில் வந்து ஸ்டஃபி அப்படின்னு சொன்னோன்னா அந்த வந்து கோரஸ் வந்து நார்மலாக வந்து அந்த ட்ராமாவில் வந்து எல்லா ட்ராமாலையுமே கோரஸ் வருவாங்க. அந்த கோரஸ் வந்து அது ஒரு சாங் மூலயமா அங்கே என்ன நடக்குது, பின்னாடி பேக்ரவுண்ட்லேயோ இல்லை முன்னாடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லும்போது ஒரு மூமெண்ட்டோட வந்து இந்த சாங்லாம் வந்து பாடுவாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஸ்டஃபின்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடிட்டே ஒரு மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஸ்டஃபி, இது வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்போட், லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறப்ப இந்த ஓடை வந்து முடிக்கிறப்ப ஒரே இடத்துல நின்று, மேபி சென்டரில் நின்று இந்த இதை ஓடை வந்து பாடி முடிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பிண்டாரிக் ஓடோட ஒரு டிவிஷன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்ஸ்வர்த்தோட இம்மார்டாலிட்டி ஓட்லேயுமே வந்துட்டு அவர் வந்து 3 டிவிஷனாக கொடுத்துருப்பாரு. பட் இந்த ஃபார்மேட் வந்து இருக்காது. ஸ்டஃபி, ஆன்டி ஸ்டஃபி அண்ட் எப்போட் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்காது. பட் போமை வந்து ஓடை வந்து 3 டிவிஷன்ஸாக நம்ம வந்து பிரிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து அது இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓட், தட் இஸ் கௌலியன் ஓட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஓட் வந்து பார்த்திங்கன்னா ஹொரேஷியன் ஓட். இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோமன் போயட் ஹொரேஸ். அவர் தான் வந்து ஆர்ஸ் பொய்டிகா அப்படின்ற ஒரு ஒர்க்கில் வந்து அவர் ரொம்ப ஃபேமஸ். இதில் வந்து இது வந்து ஒரு சிம்பிள் ஸ்டான்ஸா ஃபார்ம் இருக்கும், நார்மலாக ஒரு சாங் மாதிரி. பட் என்னென்னா ஒரு பர்டிகுலர் திங்கை வந்து பற்றி அட்ரஸ் பண்ணுறது. நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கீட்ஸோடது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீட்ஸோட மோஸ்ட் ஆஃப் த ஓட்ஸ் வந்து இதில் தான் இருக்கும், ஹொரேஷியன் ஓட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எந்த ஃபார்மேட் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஆத்தருக்கு ஏற்ற மாதிரி அவங்க எத்தனை ஸ்டான்சஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை லைன்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்டான்ஸால் 10 லைன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதே தான் ரிப்பீட்டடாக வந்து எல்லா ஸ்டான்ஸாலையும் யூஸ் பண்ணோம். அவங்க 6 ஸ்டான்ஸாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், 7 ஸ்டான்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஸ்டான்ஸால் 7 லைன்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அதே தான் எல்லா ஸ்டான்ஸாலையும் 7 லைன்ஸ் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்து ஹொரேஷியன் ஓடில் இருந்தது. மோஸ்ட்லி இதை வந்து குவாட்ரைன்ஸ் ஒரு கப்லெட்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. ஜாயின் பண்ணியிருந்தாலும் குவாட்ரைன்ஸ் கப்லெட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருந்திருப்பாங்க. இந்த ஓடு வந்து எதுக்கு மோஸ்ட்லி இருந்ததுன்னா டு பிரிங் பீஸ் டு த ரீடர். நார்மலி பார்த்திங்கன்னா பிண்டாரிக் ஓடு வந்து அந்த வாரு, ஒரு ஈவெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறது இருக்கும். பட் ஹொரேஷியன் ஓடு வந்து ஒரு பீஸ் கொடுக்கறதுக்காக நம்ம பார்த்தோன்னா ஆட்டம், இது கிரீஷியன் ஏர்ன், நைட்டிங்கேல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனுடைய தீம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து லவ் அண்ட் ஜாய் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து இந்த கைண்ட் ஆஃப் ஓட் வந்து காமன், மெடிடேட்டிவ் அண்ட் ஹோமோஸ்டாஃபிக். ஆல்ரெடி நான் சொல்ல மாதிரி ஹோமோஸ்டாஃபிக் அப்படின்னா என்னென்னா, ஹோமோனா ஒரே மாதிரி, ஸ்டாஃபிக்னா ஒரே மாதிரி ஸ்டான்ஸாஸ் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டான்ஸா வந்து இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஓட் டு ஆட்டம் வந்து கீட்ஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி போம். இதில் வந்து ஒரு ஸ்டான்ஸால் வந்து 11 லைன்ஸ் இருக்கும். அதே தான் கண்டினியூ பண்ணியிருப்பார் 3 ஸ்டான்ஸாலையுமே. மொத்தமே 3 ஸ்டான்ஸஸ் தான், ஒரு ஸ்டான்ஸாஸ்லேயும் 11 லைன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹோமோஸ்டாஃபிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம்.
ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹொரேஷியன் ஓட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுலியன் ஓடு. கவுலியன் ஓடு அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஓடு. இதை வந்து இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிண்டாரிக் ஓடு மட்டும் சொன்னால் அது ரெகுலர் ஓடு. இர்ரெகுலர் பிண்டாரிக் ஓடு ஆர் கவுலியன் ஓடு ரெண்டுமே வந்து சேமாக தான் இருக்கும். இதை வந்து ஆப்ரஹாம் கவுலி மெட்டாஃபிசிக்கல் போயட் வந்து இது பண்ணியிருந்தாரு. இந்த ஃபார்ம் வந்து இர்ரெகுலராக இருக்கும். ஒரு ஹொரேஷியன் ஃபார்மேட்லேயும் இருக்காது, பிண்டாரிக் ஃபார்மேட்லேயும் இருக்காது. இர்ரெகுலராக நம்ம ஆத்தர் எப்படி இஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர் வந்து இது வந்து இல்லாமல் இருக்கும். ஆத்தருக்கு எந்த இஷ்டப்படி அவங்க எழுதிக்கலாம். ஒரு மீட்டரோ ரைம் ஸ்கீமோ அந்த மாதிரிலாம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட வேர்ஸை வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கும். இந்த ஃபார்மேட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சானட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 லைன்ஸ் தான் இருக்கணும். எய்தர் வந்து இங்கிலீஷ் ஷேக்ஸ்பியரன் சானட்டாக இருக்கணும், இல்லையா இட்டாலியன் பெட்ராக்கியன் சானட்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபார்மேட்லாம் இல்லை, பேஸ் பண்ணி இல்லை ரைமிங் ஸ்கீம் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆத்தரோட ஓன் ஃப்ரீடம் இருந்தது. இது வந்து பிண்டாரிக் ஸ்டைலில் இமிட்டேட் பண்ணியிருந்தாலுமே இதில் வந்து பிண்டாரிக்லேருந்து மாறி தான் இருக்கும். அந்த 3ஆ இது டிவிஷன், அந்த ஸ்டஃபி ஆன்டிஸ்டஃபி, ஏன்னா இதில் வந்து கோரஸ் அப்படின்றதே வராது. ஒரு தனிப்பட்ட மனுஷனோட ஒரு அட்ரஸ் யாருக்காவது வந்து அட்ரஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இவர் வந்து அதாவது பிண்டாரிக் ஸ்டைலை வந்து இமிட்டேட் பண்ணாலுமே ஸ்டான்சைக் ஃபார்ம் பேட்டர்னை வந்து டிஸ்ரிகார்ட் பண்ணியிருந்தார். அந்த இதை வந்து இவர் யூஸ் பண்ணலை. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த்தோட ஓடு இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இம்மார்டாலிட்டி. இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இதை வந்து வெறும் ஓடுன்னு சொல்லுவாங்க, கிரேட் ஓடுன்னு சொல்லுவாங்க, இம்மார்டாலிட்டி ஓடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் கவுலியன் ஓட். ஸோ hope you like this video. Please like, share and subscribe. Thank you.